வணக்கம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, உங்க மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணம், இது ரெண்டுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிங்கிற யூடியூப் சேனல்ல விளக்கப்பட்ட ஒரு தத்துவத்தை வச்சு உயிரும் மனமும் எப்படி ஒரு பெரிய பிரபஞ்ச நடனத்தோட ஒரு பகுதியா இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் ஒரு தத்துவ பயணம் மட்டும் இல்ல, நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் துகள்கள், அழுத்தம், காந்தம்னு அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பிரபஞ்ச சக்தி எப்படி நமக்குள்ள உயிர் சக்தியா மாறுது, அது நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு ஞானம் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். கடைசியா இது எப்படி நம்ம மனசை உருவாக்குது, நாம எப்படி ஒரு நிம்மதியான இணக்கமான வாழ்க்கைய வாழ முடியுங்கிறதோட முடிக்கலாம். சரி, முதல் படி தோற்றம். எல்லாத்துக்கும் மூலமா எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து மெய்யும் சக்தியும் எப்படி புறந்ததுன்னு பார்க்கலாமா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, இந்த முழு பிரபஞ்சமும் ரெண்டு நிலையிலிருந்து தான் உருவாகுது. ஒன்னு சிவம், அதாவது முழுமையான அசைவே இல்லாத ஒரு அமைதி, எல்லா ஆற்றலும் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு. திடீர்னு இந்த அமைதியிலிருந்து ஒரு சின்ன துளி பிரிஞ்சு தன்னைத்தானே சுத்த ஆரம்பிக்குது. அந்த முதல் சுழற்சி தான் சக்தி. இந்த சக்தி தான் இயக்கத்துக்கும் ஆற்றலுக்கும் முதல் துகளான விண் உருவாகிறதுக்கும் காரணம். சுருக்கமா சொல்லணும்னா, அசைவில்லாத முழுமையிலிருந்து தான் அசைவோட நடனம் ஆரம்பிச்சது. ஓகே, அசைவே இல்லாத சிவத்திலிருந்து சக்தி வந்துருச்சு. ஆனா இந்த தூய சக்தியிலிருந்து துகள்கள், அழுத்தம், காந்தம் இதெல்லாம் எப்படி உருவாகுது? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க ஒரு பெரிய காஸ்மிக் டிராமா நடக்குது. வேகமா சுத்துற சக்தி துகள்களை சுத்தி இருக்கிற அந்த அமைதியான சிவவெளி தன்னோட அழுத்தத்தால மெதுவா புடிச்சு அதோட வேகத்தை குறைக்குது. வேகம் குறைஞ்சதும் துகள்கள் எல்லாம் ஒண்ணுக்கு பக்கத்துல வந்து ஒரு கூட்டமா சேருது. அப்போ இன்னும் வேகமா சுத்துற மத்த துகள்கள் இந்த மெதுவான கூட்டத்தை மையமா வச்சு சுத்த ஆரம்பிக்குது. இதுதாங்க அணுவோட பிறப்பு. சக்தியோட தள்ளுற ஆற்றலுக்கும் சிவத்தோட அழுத்துற அமைதிக்கும் நடுவுல நடக்கிற இந்த இழுபறிதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விசையான காந்தத்தை உருவாக்குது. அப்போ காந்தம்னா சும்மா ரெண்டு இரும்ப ஒட்ட வைக்கிற சக்தி மட்டும் இல்ல, அது பிரபஞ்சத்தோட ஆத்மானே சொல்லலாம். சக்தியோட இயக்கத்துக்கும் சிவத்தோட அமைதிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு முடிவே இல்லாத நடனம் அது. தள்ளுறதும் அழுத்துறதும் சேர்ற இந்த ஒரு விசைதான் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் மூல காரணம். இந்த பிரபஞ்ச விசை நட்சத்திரங்களையும் கோள்களையும் இயக்குதுன்னா அது நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற அதே காந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள நுழையும்போது அதுக்கு பேரு ஜீவகாந்தம். இதுதான் நம்மளோட உயிர் காந்த சக்தி. நம்ம இதே துழுப்புல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட அசைவு வரைக்கும் நம்மளை இயக்குற அந்த சூக்ஷ்மமான ஆற்றல் இதுதான். இதை விட அழகா சொல்லவே முடியாது. பிரபஞ்சத்தை இயக்கும் அதே சக்தி உங்களுக்குள்ளும் இயங்குகிறது. உடலில் இந்த உயிர் ஓட்டமே உயிர்காந்தம் எனப்படுகிறது. நாம பிரபஞ்சத்திலிருந்து வேறல்ல, நாம அதோட ஒரு சின்ன துளி. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம உடம்ப உருவாக்குற கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள போய் இந்த உயிர் சக்தி என்ன மாதிரி ஒரு நுண்ணிய வேலைய செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு செல்லும் ஒரு கைத்தறி நெசவு கூட மாதிரி. அதுல ஓடுற நாடாதான் ஜீவகாந்தம். அது பாட்டுக்கு முன்னும் பின்னுமா ஓடி கழிவுகள்ங்கிற பழைய நூல்கண்டுகளை தூக்கி போட்டுட்டு ரத்தத்திலிருந்து வர்ற ஊட்டச்சத்துக்கள்ங்கிற புது நூல்கண்டுகளை உள்ள வச்சு நம்ம உடம்புங்கிற இந்த அழகான ஆடைய நெய்யுது. அப்போ ஒரு செல்லுக்குள்ள இந்த ஜீவகாந்தம் என்னதான் பண்ணுது? ஒரு சூப்பர் மேனேஜர் மாதிரி செல்லோட கட்டமைப்பை களையாம பாத்துக்குது. ரத்தத்திலிருந்து கரெக்டா தேவையான சத்துக்களை எடுக்குது, தேவையில்லாத கழிவுகளை சரியா வெளியேட்டுது, அப்புறம் செல்லோட எனர்ஜி லெவலையும் சரியா மெயின்டைன் பண்ணுது. செல்லுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரபஞ்சமே இயங்குது பாருங்க. சரி, உடம்பு, செல் எல்லாம் ஓகே. ஆனா அந்த ஆற்றல் எப்படி நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், முடிவுகள்னு நம்ம மனசோட வரைபடத்தையே உருவாக்குது? இப்ப அதைத்தான் பார்க்க போறோம். நம்ம மனசோட செயல்பாடு இந்த 10 படிகள்ல தான் நடக்குது. உதாரணத்துக்கு, உங்க வயித்துல லேசா ஒரு மாற்றம் வருது, அது உணர்ச்சி. அது பசிங்கிற தேவையை உருவாக்குது. நீங்க சாப்பாடு தேடுறது முயற்சி, சாப்பிடுறது செயல். வயிறு நிறைஞ்சது அதோட விளைவு. அந்த நிறைவை நீங்க உணர்றது அனுபவம். அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு மனசுல பதியறது அனுபவம். அடுத்த தடவை எங்கே சாப்பிடலான்னு யோசிக்கிறது ஆராய்ச்சி. ஒரு நல்ல ஹோட்டலை கண்டுபிடிக்கிறது தெளிவு. அங்க போகலான்னு எடுக்கிறது தான் முடிவு. இதுதான் மனசோட ஒரு முழு சுழற்சி. அப்போ இன்பம், துன்பம்னா என்ன? இந்த தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். உங்க உடம்புல ஜீவகாந்த ஆற்றல் தேவைக்கு அதிகமா, அதாவது உபரியா இருக்கும்போது நீங்க உணர்றது இன்பம்.
அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிய நம்ம உடம்பு ஒரு புன்னகையாவோ உற்சாகமாவோ வெளியேத்த பாக்கும். அதுவே ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கும்போது உடம்பு வலியாவோ சோர்வாவோ நமக்கு சிக்னல் கொடுக்குது. அதுதான் துன்பம். ஆக இன்பம்ங்கிறது ஆற்றல் சமநிலையில் இருக்குன்னு சொல்றதுக்கு அடையாளம், துன்பம்ங்கிறது பேட்டரி லோ ஆகுதுங்கிறதுக்கான எச்சரிக்கை. நம்மளோட இன்பம் துன்பம் எல்லாமே இந்த ஆற்றலை பொறுத்ததுன்னா, அப்போ அந்த ஆற்றலை எதுவெல்லாம் பாதிக்குது, அதை நம்ம எப்படி நிர்வகிச்சு ஒரு இணக்கமான வாழ்க்கைய வாழ முடியும்? நம்ம ஜீவகாந்த ஆற்றல 6 முக்கிய விஷயங்கள் பாதிக்குது. நம்மளோட பிறவி அமைப்பு, நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்கள், நாம செய்யற செயல்கள், நம்மள சுத்தி இருக்கிற கோள்களோட தாக்கம், அப்புறம் திடீர்னு நடக்கிற விபத்து மாதிரி சந்தர்ப்ப மோதல்கள். இத ஒவ்வொன்னும் நம்ம எனர்ஜி பேட்டரிய ஒன்னு சார்ஜ் பண்ணும், இல்லனா ட்ரெயின் பண்ணும். அப்போ உண்மையான ஞானம்னா என்ன தெரியுமா? அது இந்த 6 தாக்கங்களையும் நல்லா புரிஞ்சுகிட்டு எதுக்கு நம்ம சக்திய செலவு பண்ணணும், எதை விட்டு விலகி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான். உங்க ஆற்றலை பாதுகாத்து வாழ்றது தான் இணக்கமான வாழ்க்கையோட ரகசியம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட முழு உலகமும் நம்ம உடம்புல இருந்து நம்ம மனசு வரைக்கும் ஒரு ஆற்றல் நடனம் தானா? உங்க சொந்த ஆற்றலை நீங்க ஆள கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் மாத்த முடியும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.